ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அட்மிஷன் சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். வேகமாக சீட்டு ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஐயோ, எங்களுக்கு எப்படி சார் சீட் கிடைக்கும்? நாங்கள் வேறு கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறோமே, எங்களுக்கு எப்படி சார் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாதி பேர் இருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியாமையும், அப்ளிகேஷனை நிறைய மிஸ்டேக் பண்ணியும், அப்ளிகேஷன்லாம் போட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் நேரடியாக போய் என் பையனையும் பொண்ணையும் சேர்த்துறேன்னு சொல்லி பேரண்ட்ஸும் நினச்சிட்ருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு கல்லூரியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட 100லேருந்து 500 பேர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரிக்கு விசிட் பண்ணுறாங்க. இதே வந்து டயர் 1 கல்லூரினா அதான் நான் சொன்ன நம்பர்ஸ், 100லேருந்து 500 பேர் விசிட் பண்ணுறாங்க. டயர் 2 கல்லூரினா ஒரு 200 பேர் பக்கம் விசிட் பண்ணுறாங்க. டயர் 3 கல்லூரினா அங்கேயுமே ஒரு 100 பேர் விசிட் பண்ணுறாங்க. விசிட் பண்ணுறது தப்பு இல்லை, விசிட்டு அந்த சீட்டு வந்து அது வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகிடுது. அட்மிஷன் போட்டுடுறாங்க. ஏன்னா அங்கே எப்படியோ அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அது இதுன்னு பண்ணி கல்லூரிக்குள்ளே போயிட்டிங்கனாலே மந்திரமெல்லாம் போட்டு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி சீட்டு போட வச்சுருவாங்க. சரி, என்ன சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நாங்கள் சீட்டு போட்டால் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த கவுன்சிலிங் வந்து எதுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேது. இப்போது கட் ஆஃப் டிக்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. எந்தளவுக்கு டிக்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லிட்டோம், 190லேருந்து 200க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மார்க் டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் 190லேருந்து 180 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 3 மார்க் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து 180லேருந்து 170 இன்னும் ஒரு 4 மார்க் டிக்ரீஸ் ஆகும். அப்படியே குறைஞ்சு டிக்ரீஸ் ஆகிட்டே வருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 185க்கு கிடச்ச கல்லூரி இந்த வருஷம் 180க்கே கிடைக்கும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் கரெக்டாக தெரியும். எவ்வளோ அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு பொறுத்து தான். இந்த வருஷம் சீட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கல்லூரியில் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே சீட்டு முடியாமல் போயிடுமோன்னு சொல்லி அதெல்லாம் தள்ளி விட்டுட்ருக்காங்க. அதை மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ கவுன்சிலிங் கோட்டாவோ கன்வெர்ட் பண்ணுறோன்னு வேறு சொல்லி சீட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீங்கள் இப்போ கட்டுங்க, ஒரு வேளை சீட்டை பிளாக் பண்ணி கவுன்சிலிங்கில் கிடைக்கலன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக எடுத்துருங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து ஒரு சில பர்சன்டேஜ் தான் கொடுக்கணுன்ட்டு இருக்குது இல்லையா, 35%, 65% கவுன்சிலிங் கோட்டான்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருவேளை அதில் சீட் எக்ஸ்கஸ் ஆகிடுச்சுன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டை தள்ளி விட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. அதுக்கெல்லாமே நாம தான் பொறுப்பு, காலேஜ் பொறுப்பு கிடையாது. காலேஜ் நீங்கள் போனீங்கன்னா அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு அட்மிஷன் முக்கியம், எப்படி வந்தால் என்ன, கவுன்சிலிங் மூலிமா வந்தால் நேரடியாக வந்தால் என்ன. இப்போ என்ன மேட்டர்னா எல்லோரும் ஸ்ட்ரெயிட்டாக போய் சேர்ந்துட்டீங்க. இப்போ இந்த கவுன்சிலிங்கில் கட் ஆஃபும் டிக்ரீஸு நமக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு நல்ல சீட்டு, நல்ல கல்லூரியில் ஒரே ஒரு சீட்டு தான், ஒரே ஒரு கோர்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். யார் சேஃபர் ஜோனில் இருக்கா, யார் சேஃபர் ஜோனில் இருக்கா? சார் நாங்கள்லாம் வந்து 120 130 தான் சார் வச்சுருக்குறோம். நாங்கள் எப்படி சார் எங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கும்? லோ கட் ஆஃப் சார், நாங்கள் 160 வச்சுருக்கோம் சார், எங்களுக்கு எப்படி சார் கிடைக்கும்? ஏன் 190 வச்சுருக்கோனே அழுகிறான். இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா 170க்கு மேலே இருந்தால் நீ வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம், பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீ ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பாரு, அப்ளிகேஷனை போட்டு வேடிக்கை மட்டும் பாரு. என்ன பொறுமையாக இருக்கணும். ஜூன் 29 வந்து ரேங்க் லிஸ்ட் வருது, அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும் அப்ளிகேஷன் போட்டுட்டு. அவ்வளோதான் உன் வேலை, அவ்வளோதான். வேணா மீன்வேல் டைம் காலேஜ் போய் சுற்றிப்பார் ஏதாவது, அவ்வளோதான். இதுவே 150க்கு மேலே 150 to 170 இருக்கும் சேஃபர் ஜோன். பட் சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ் ஒரு பெரிய கல்லூரியில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. 170க்கு மேலேனா கிடைக்கும், 150 to 170 கிடைக்காது. சிஎஸ்சி வேணால் டயர் 3 டயர் 2ல் மேபி கிடைக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு என்ன கோர்ஸ் வேணாலும் கிடைக்கும். எஸ்சிக்கு என்ன கோர்ஸ் வேணாலும் கிடைக்கும். இதுவே பிசி எம்பிசி ஓசி பிசிஎம் இதுக்கெல்லாம் கிடைக்காது. சிஎஸ்சி இசி கிடைக்குமா? கிடைக்காது. ட்ரிபிள் இ போன்ற கோர்ஸ்கள் மெக்கானிக்கல், சிவில், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸு, இஎன்ஐஏ இது எல்லாமே கிடைக்கும். இசி சிஎஸ்சி மட்டும் இவங்க கிடைக்காது. யாருக்கு? டயர் 1லையும் டயர் 2லையும். டயர் 3ல் உங்களுக்கு சிஎஸ்சி கிடைக்கும், உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். கோர்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல கல்லூரி வேணும்னா, டாப் கல்லூரி வேணும்னா கொஞ்சம் கோர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். இதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அடுத்தது 170 150லேருந்து 100. ஸோ 150லேருந்து 100 வரைக்கும் சேஃப் தான். யாருன்னா எஸ்சி எஸ்டி. நீ என்ன கட் ஆஃப் எடுத்தாலும் சேஃப் தான். உனக்கெல்லாம் டயர் 2 கல்லூரிலேயே ஏதோ ட்ரிபிள் மாதிரி கோர்ஸே கிடைக்கும். நீ எல்லாம் நேரடியாக போகணுன்னு அவசியமே கிடையாது, கிடைச்சிடும். பிசி ஓசி எம்பிசி பிசிஎம்முக்கு கண்டிப்பாக டஃப் தான், இங்கே கண்டிப்பாக டஃப் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ சூட்டிப்பாக என்ன பண்ணிக்கலான்னா நல்ல கல்லூரிகள் டயர் 2 டயர் 3 இருக்கும்ல,
அது எல்லாம் அப்படி எழுதி வச்சு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்ல அட்டானமஸ் கல்லூரியா, ஏன்னா அட்டானமஸ் NBA அக்ரிடேஷன் வாங்கின கல்லூரியா, அந்த கோர்ஸுக்கெல்லாம் MBA கொடுத்துருப்பாங்க, NAC வாங்கியிருக்கா, NARF ரேங்கிங் கூட பரவாயில்ல, அட்டானமஸ் வாங்கியிருக்கா. ஏன்னா அட்டானமஸ் வாங்கின கல்லூரிகள் 10 வருஷத்துக்கும் மேற்பட்ட இயங்கியிருக்கும். அட்டானமஸ் சும்மாலாம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க, தன்னாட்சி. அதாவது அட்டானமஸ்னால் என்னென்னா அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து அவங்களே வந்து வேல்யூவேட் பண்ணி அவங்களே பசங்களுக்கு கொடுக்குறதா அட்டானமஸ் நினச்சிட்ருக்கீங்க. சிலபஸும் அவங்களே மேக் பண்ணுவாங்க. அண்ட் வைட்டல் மேஜர் ரோல் இன் சிலபஸ். அண்ட் ரொம்ப முக்கியம், சிலபஸ் மட்டும் உள்ள பிளேஸ்மெண்ட்ஸை பக்கா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அட்டானமஸ் கல்லூரியில். நான் அட்டானமஸோட அட்டானமஸ் சிலபஸ் பக்காவாக இருக்கும், இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் டைரக்ட் சிலபஸ் வந்து எப்பவுமே அவுட்டேட்டர் தான் நான் சொல்லுவேன். ஆனால் அட்டானமஸ் கல்லூரியில் அந்தந்த இதுக்கு மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரி கிடைக்குமான்னு பாரு. ஸோ அதனால் ஒரு 150லேருந்து 100க்குள்ளே அட்டானமஸ் கல்லூரி இருக்கா? இருக்குங்க. 175 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் அட்டானமஸாக மாறி கிடக்குது இன்றைக்கி. அப்போ அட்டானமஸ் கல்லூரியாக நம்ம பார்க்கலாம் 150லேருந்து 100, 150லேருந்து 140 கூட ஓரளவுக்கு மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் டயர் 2லே. 140 கீழே வரும்பொழுது டயர் 3ல பாரு, சிஎஸ்சி கிடைக்கலாம், ஈசி கிடைக்கலாம், அடுத்து ட்ரிபிள் பாரு. நல்ல கல்லூரி தான் மெயின். ஸோ இதில் நீ கவுன்சிலிங் மூலிமா மெரிட் கோட்டாவில் எடுத்துக்கலாம். இதுதான் நான் சொல்ல வரது லோ கட் ஆஃப்க்கு. 100 கீழே சார், 100 கீழே நீ என்ன கிடச்சாலும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் நல்ல கல்லூரியில். ஆனால் ஒன்று தான், அட்டானமஸ் கல்லூரியாக பாரு. ஓகேவா? உனக்கு சீட்டு எல்லாத்துக்கும் இருக்குது. 2 லட்சம் சீட் இருக்குது. எவ்வளோ? 2 லட்சம் சீட் இருக்குது. இந்த 2 லட்சம் சீட்டில் போன வருஷம் மட்டும் 60,000 சீட் வேக்கண்ட்டு, முந்தின வருஷம் 60,000 சீட் வேக்கண்ட்டு, அதுக்கு முந்தின வருஷம் 70,000 சீட் வேக்கண்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வருஷமும் வீணாக போகுது சீட்டு, அது உண்மையான விஷயம். ஸோ தயவு செய்து நீங்கள்லாம் நேரில் போய் சேர்றதுனால தான் சீட்டு வீணாகுதுங்கிறது உண்மையான விஷயம். அப்போ நேரில் சேர வேண்டாம்னு நான் சொல்லலை. ரொம்ப 150 கீழே இருந்து எனக்கு சிஎஸ்சி தான் வேணும், டயர் 1ல் தான் வேணும், எனக்கு மிகப்பெரிய கல்லூரி டயர் 2ல் மிகப்பெரிய கல்லூரியில் தான் படிக்கணும், டயர் 2லேயே மிகப்பெரிய கல்லூரிகள் இருக்கும், அங்கே படிக்கணும்னா டொனேஷன் கட்டி படிக்கணும், ஃபீஸு போனாலும் பரவாயில்ல, முன்ன பின்ன ஃபீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டா படிக்கணும்னா படிச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, சீட் இல்லை, கட் ஆஃப் இவ்வளோ இருந்தால் தான் எங்கள் காலேஜில் கிடைக்கும், 160க்கு மேலே இருந்தால் தான் எங்கள் காலேஜ் கிடைக்கும், 150க்கு மேலே இருந்தால் தான் இந்த காலேஜ் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா, ஒரு சில காலேஜ் உண்மையாக தான் சொல்கிறாங்க, ஒரு சில காலேஜ் சும்மா டம்மிக்காக சொல்கிறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் 2025 2024ம் பார்க்கணும். ஏன்னா கட் ஆஃப் டிக்ரீஸு, 2025 வந்து ஒரு பக்கா இன்க்ரீஸு, அது கம்பேரே பண்ண முடியாது. 2024ஓட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, ஓரளவுக்கு ஒரு ப்ரையாரிட்டி வச்சு நீங்கள் வந்து உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி. நான் என்ன ஐடியா கொடுக்குறேன்னா, உங்கள் கட் ஆஃப் 130ன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரியை எய்ம் பண்ணு. 130க்கு மேலே நல்ல மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் இஎன்ஐ ட்ரிபிள் இந்த மாதிரி கோர்ஸ் எய்ம் பண்ணு. ஏன்னா இந்த மாதிரி கோர்ஸ் தான் அட்டானமஸ் கல்லூரியில் பெரிய கல்லூரியாக கிடைக்கும். இல்லைனா சிஎஸ்சி மாதிரி எடுத்தனா கீழே இருக்க கல்லூரி தான் கிடைக்கும். ஏன்னா சீட்டு முடிஞ்சிடும்ல சிஎஸ்சி இசி எல்லாம், ஏன்னா டிமாண்டு. அப்போது 130 கீழே இருக்கிறவனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேவா? 130 கீழே இருக்கிறவன் பிலோ 130 சொல்லிகிட்டு இருக்கேன், பயப்படாத, ஓகே? ஸோ அப்போ பிலோ 130 எடுத்தவன் ஒன்று ஃபஸ்ட்டு உனக்கு டாப் காலேஜில் எழுதி வை. அடுத்தது உனக்கு 130 கிடைக்கும் இல்லையா, 130க்கு கட் ஆஃப் பாரு, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பாரு டிஎன்இ வெப்சைட்டில். கட் ஆஃப் கிடைக்கும் இல்லை, அந்த கல்லூரியில் எழுதி வை. இப்போ 130லேருந்து 125 கிடச்சிருக்கும், 2024 120 கிடச்சிருக்கும், அந்த கல்லூரியில் எழுதுவி. என்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதுவி. இப்போ உதாரணத்துக்கு சிஐஇடி கல்லூரியில் எனக்கு வந்து ட்ரிபிள் கிடைக்கிது, சிஐஇடி கல்லூரியில் எனக்கு மெக்கானிக்கல் கிடைக்கிது, சிஐஇடி கல்லூரியில் எனக்கு சிவில் கிடைக்கிது அப்படின்னு எழுதுவி. ஒரே கல்லூரியில் எவ்வளோ கோர்ஸ் இருந்தாலும் எழுதுவி. அடுத்து என்ன கல்லூரி, சும்மா எக்ஸாம்பிளுக்கு அடுத்து என்ன கல்லூரி, அந்த மாதிரி எழுதிவே. ஃபஸ்ட்டு கிடைக்காதுங்கிறது ஃபஸ்ட்டு 150க்கு மேலே எடுத்துகிட்டு வா. 130ங்கிறது பாசிபிலிட்டி, 150க்கு மேலே லக் இருந்தால் கிடைக்கலாம். 130 தான் நான் கட் ஆஃப் எடுத்திருக்கேன். 150க்கு கிடைச்ச கல்லூரி கிடைக்குமா? போன வருஷம் 2024 கிடைச்ச கல்லூரி கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ 2024 ஏன்னா டிக்ரீஸு, 2024ல் 150 கிடைச்ச கல்லூரி இப்போ கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது 130காரனுக்கு. கரெக்டு தானே? இருந்தாலும் 150 கிடைச்ச கல்லூரியை நம்ம எடுத்துகிட்டு வருவோம், கிடைச்சா லக்கு தானே. எடுத்துகிட்டு வந்து 130க்கு கிடைக்கிற மாதிரி கல்லூரியும் எடுத்துகிட்டு வருவோம். 125க்கு 120 கிடைச்ச கல்லூரி எடுத்துகிட்டு வரும். இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்கனாலே உங்களுக்கு சாய்ஸஸ் ரெடி, 100 சாய்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸஸை அதிகமாக வைக்கணும். கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறவங்க சாய்ஸஸை நிறையா ரெடி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இப்படி போராடாமல் தைரியம் இல்லாமல் வேஸ்ட்டாக
சில டைம் உங்களுக்கு யோசனை எங்கே இருக்குன்னு தெரியல, கன்ஃபியூஷன் ஓவர்லோடட், கன்ஃபியூஷன், ரொம்ப கன்ஃபியூஷன் உங்களுக்கு. இது எடுக்கிறதா, அது எடுக்கிறதா, அந்த காலேஜ் போகிறதா, இந்த காலேஜ் போகிறதா, எப்பப்போ நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற காலேஜ், நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்க காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜ், ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல கல்வி கொடுக்குறாங்க, நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குறாங்க, சேரு படி, நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம், நமக்கு ப்ரிஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே ஃபீஸ் கட்ட முடியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தாலும் சரி, இல்லை பெரிய கட் ஆஃப் 190க்கு மேலே இருக்குது, ஆனால் ஃபீஸ் கட்ட முடியாது, எனக்கு ஒரு ஃப்ரீ சீட் கொடுங்கன்னாலும், இல்லை ஸ்காலர்ஷிப் வாங்கி தாங்கனாலும் என்னால் வாங்கி தர முடியும். முடிஞ்சால் நீங்கள் கால் பண்ணுங்கள், முடிஞ்சால் நான் பண்ணுறேன், முடிஞ்சால் அந்த குழந்தைங்களுக்கு பண்ணுறேன். சார் எங்களுக்கு கொஞ்சம் மணி கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, எங்களுக்கு 1.5 லட்சம்லாம் பே பண்ண முடியாது அப்படின்னு நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கீங்கன்னா உனக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுக்கு நிறைய காலேஜ் ரெடியாக இருக்குது. அது எந்த காலேஜ் நான் சொல்கிறேன், நீ போய் இப்போ எடுத்துக்கோ. அண்ட் மோர் ஓவர் எஸ்சி எஸ்சி எஸ்டி வெயிட் ஃபார் கவுன்சிலிங், எம்பிசி பிசி ஓசி பிசியும் ஸ்மார்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு சீட் கிடைக்கும். இல்லை இதெல்லாம் வேண்டாம், நான் பெரிய காலேஜில் போய் சேர்றேன், எனக்கு பாஸ் போனான்றோன்னா ரெடியாக ஒரு பையன் சொன்னான், பிஹெச்சியில் 25 லட்சம் கட்டி நான் சேர்றேன், ரெடியாக இருக்கேன், எனக்கு பணம் ரெடியாக இருக்குது, நான் 165 தான் கட் ஆஃப், பிஹெச்சியில் 125க்கு எடுக்க மாட்டாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், அதனால் கிருஷ்ணாவில் போய் சேர்றேன்னு போயிட்டான். 5.5 லட்சம். குமரகுருவில் 10 லட்சம் கேட்குறாங்க, 10 லட்சத்துக்கு ரெடியாக இருக்காங்க மக்கள். இன்றைக்கி எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எல்லாருனாலையும் முடியுமா? உங்களால் முடியுமா? சொல்லுங்கள் மக்களே, சொல்லுங்கள் பேரண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது நல்லதுக்கா? 4 வருஷம் கழிஞ்சு உங்கள் பையன் சம்பாரித்து உங்கள் கையில் அது வருமா? எல்லா பக்கமும் யோசிச்சுட்டு இறங்குங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். கவுன்சிலிங் வெயிட் பண்ணி ஸ்மார்ட்டாக ஒரு காலேஜ் எடுத்துகிட்டு அங்கே ஸ்கில்லை டெவலப் பண்ணி நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டை நல்லா அங்கேருந்து 4 வருஷம் 12th சரியாக படிக்கலை, அங்கேருந்து 4 வருஷம் நல்லா ட்ரெயின் ஆகி நல்லா படித்து ஒரு பிளேஸ்மெண்ட் போனீங்கன்னா நல்லது தானே. சரி 12th தான் சரியாக படிக்கல, அதனால் மார்க் கம்மி, நல்ல காலேஜ், ஓரளவுக்கு நல்ல காலேஜ், ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜ் கிடச்சி பிளேஸ்மெண்ட் தர கல்லூரியிலையாவது போய் சேர்ந்து நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, ஒரு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சு, ஒரு ஜிடி ரவுண்டில் கிளியர் பண்ண தெரிஞ்சு, ஒரு கோடிங் நாலேஜ், ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே வளர்த்துக்கிட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் ப்ளே ஸ்டைலில் எந்த மாதிரி கல்லூரி படித்தாலும். ஸோ தயவு செய்து மக்களே உங்கள் நிலைமையை யோசிச்சுட்டு உங்களால் முடியுமான்னு யோசிச்சுட்டு இறங்குங்க. சும்மா எல்லோரும் போய் 5 லட்சம் கட்டுறாங்க, 10 லட்சம் கட்டுறாங்க, 2 லட்சம் கட்டுறாங்க, 3 லட்சம் கட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் லட்சமாக நிறையா சீட்டுகள் இருக்குது, நிறையா ஆயிரக்கணக்கில் சீட்டு வீணாகுது. ஸோ இதெல்லாம் அறியாமையினால தான் நடக்குது. ஸோ தயவு செய்து இனிமேல் காலேஜ் போகிறாந்தான் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, அது அட்மிஷனாக போடாதீங்க. அங்கே உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி நல்லா மண்டையை தேய்ச்சி உங்களை அட்மிஷன் போட வைப்பாங்க, அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சுட்டு வர்றதான் உங்கள் வேலை. கவுன்சிலிங்கில் நல்ல சீட் எடுங்க, ஏமாந்து போயிடாதீங்க. தந்திரங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அண்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் போய் கல்லூரியில் கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க, ஃபீஸு கட்டிட்டு வாங்க முடியாமல் மாட்டிக்காதீங்க. நான் இப்போவும் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அண்ட் மோரோவர் கவுன்சிலிங் எடுத்தவன் கெத்தாக சொல்லுவான், நான் கவுன்சிலிங்கில் எடுத்தேன், இவ்வளோ தான் கட் ஆஃப் எடுத்தேன், ஆனால் கவுன்சிலிங்கில் நான் வந்துட்டேன் பார் அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு கவுன்சிலிங் கை கொடுக்கும். நான் சொல்கிறேன், எனக்கு கட் ஆஃப் இந்த வருஷம் ஹியூஜ் டிக்ரீஸ். ஸோ தயவு செய்து இதை புரிதலாக கொண்டு பாருங்கள், அவ்வளோதான். நமக்கு என்ன காலேஜ் கிடைக்குமோ அதை பாருங்கள். எல்லாருமே பிஹெச்சியில் கிடைக்காது, எல்லாருக்குமே குமரகுரு கிடைக்காது, எல்லாருக்குமே கிருஷ்ணா கிடைக்காது, எல்லாருக்குமே ராஜலட்சுமி கிடைக்காது. ஆனால் நமக்கான காலேஜ் இருக்கும். இங்கே 450 கல்லூரிகள் இருக்குது, நல்ல கல்லூரி மட்டுமே 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். நன்றி.